கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களோடு கூட இந்த தியானத்தை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கூடுமானம் மட்டும் ஒவ்வொரு நாளும் இந்த தியானத்தை அனுப்ப நான் முயற்சி செய்கிறேன். எனக்காக நீங்களும் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வேத வசனம் எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 8-9 வசனங்கள். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, தேவன் எரேமியாவை தன்னுடைய சொந்த ஜனத்திற்கு ஊழியம் செய்யும்படியாக அனுப்புகிறார். ஆனால் அவர்களோ மிகவும் முரட்டாட்டமான, யார் சொன்னாலும் கேட்காத ஒரு கூட்டத்தினர். எரேமியாவுக்கு ஒரு பயம். அவர்களிடத்துல போய் கடவுளுடைய வார்த்தைகளை அறிவிப்பதற்கு பயம். அவர் சொல்றார், நான் ரொம்ப சின்ன பிள்ளை. 7ஆம் வசனத்துல, நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே என்று கர்த்தர் எரேமியாவிடத்திலே கூறுகிறார். சிறு பிள்ளை என்றால் அவர் ஒரு வாலிப வயதிலே இருந்தார். ஏன் எரேமியா தன் மக்களிடத்துல சென்று கடவுள் தனக்கு அறிவித்தவைகளை பிரசங்கிக்க பயப்பட்டார்? ஏன்னா அந்த மக்கள் அதற்கு முன்பதாக வந்த தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்கள், சிறையில் அடைத்தவர்கள், அவர்களை மதிக்காதவர்கள். அது மாத்திரமில்லாம அவர்கள் யெகோவாகிய தேவன், ஏன்னா இந்த யூத மக்களை யெகோவாகிய தேவன் தான் எகிப்திலிருந்து விடுவித்து அவர்களை ஒரு பெரிய ஒரு தேசமாக மாற்றினார். அவரை மறந்து போனவர்கள், யெகோவாவை மறுதளித்தவர்கள். இந்த கூட்டத்துக்கு போறதுக்கு எரேமியாவுக்கு பயம். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட வேதம் என்ன சொல்லுது, கடவுள் என்ன சொல்கிறார் என்பதை நாம் அறிந்திருந்தாலும் சில வேளைகளில் நம்ம கூட இருக்கிற நம்ம சொந்த குடும்பத்தினருக்கு, நம்முடைய சபை மக்கள் இடத்துல கடவுளுடைய வார்த்தையை நம்ம அறிவிக்கிறதுக்கு பயப்படுறோம். ஏன் பயப்படுறோம்? என்னை அவங்க ஏற்றுக்கொள்வாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பயம். இன்னொரு பக்கம், அவர்களுக்கும் எனக்கும் இருக்கின்ற உறவு பாதிக்கப்பட்டு விடுமோ என்ற பயம். ஐயோ, இதை நான் சொல்றனால நான் பிரச்சனைகளை சந்திப்பேனா என்ற பயம். ஆனால் தேவன் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாரிடத்திலும் அவருடைய வார்த்தைகளை நாம் தைரியமாக அன்போடு அறிவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எனவே எனக்கு பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால அவருடைய சித்தத்தை நம்ம செய்ய முற்படும் போது இந்த வசனத்துல கடவுள் கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம், நீ பயப்பட வேண்டாம், உன்னோடு கூட நான் இருக்கிறேன். எதுக்காக உன்னோடு கூட நான் இருக்கிறேன்? உன்னை காக்கும்படி உன்னோடு கூட நான் இருக்கிறேன். அதே போல 9ஆம் வசனத்துல, உன்னை நான் பலப்படுத்துவேன். எரேமியாவை தொட்டு தன்னுடைய வார்த்தைகளை அவனுடைய நாவிலே வைத்த கர்த்தர் நம்மையும் தொடுகிற தேவனாய் இருக்கிறார். நம்மோடு கூட வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவராய் அவர் இருக்கிறார். இந்த கர்த்தரின் பிள்ளைகளாய், கர்த்தரின் ஊழியத்தை செய்கிறவர்களாய் நாம் இருப்பதனால இந்த கர்த்தருக்காக பேசுவதை குறித்து நாம் ஒருபோதும் பயப்படக்கூடாது, தயங்கக்கூடாது. தேவன் தாமே அந்த தைரியத்தின் ஆவியை நம்முடைய நெஞ்சிலே ஊற்றுவாராக. ஆமேன்.